ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயகுமார் ஃபேமிலி விலாக். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, முட்டை குழம்பு செய்கிறது தான். உடச்சி ஊற்றி வேக வச்சும் போட போகிறேன். வேக வைக்கிறதுக்கு 11 முட்டை ரெடியாக வேக வச்சுருக்கேன். அடுத்ததாக குழம்பு வைக்கிறதுக்காக ரெடியாக வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுருக்கேன். தக்காளி பச்சையாக அரைச்சி வச்சுருக்கிறேன். 1-2 அரைச்சி வச்சுருக்கேன், ரொம்ப வலுவலுன்னு இல்லாமல். நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் மசாலா. அடுத்ததாக எண்ணெய், பட்டை, சோம்பு, பெரிய வெங்காயம் இதெல்லாம் நல்லா வணங்கிட்டுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு லைட்டாக உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வணங்கினோம்னா சீக்கிரம் வணங்கிடும். எனக்கு தெரிஞ்ச விதத்தில் தான் நான் வைக்கிறேன். உங்களுக்கு எப்படி வைக்க முடியுமோ அதை வைங்க. தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிட்டேன், அதனால் கொஞ்சம் தண்ணியாக தெரியுது. இந்த தண்ணியில் நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் நம்ம குழம்பு ரெடி பண்ணலாம். அந்த சின்ன வெங்காயமும் பூண்டு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு இடிக்கல்லில் போட்டு நான் 1-2 இடித்து போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக இடித்து போட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது மசாலா, சிக்கன் மசாலா. இந்த பக்கம் முட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு, அதை உளித்து ரெடியாக வச்சுருக்குறோம். குழம்பு நல்லா வருங்க, தண்ணிலாம் வற்றிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம உப்பு காரம்லாம் சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கெட்டியாக வேணுன்னா கெட்டியாக வச்சுக்கலாம் தண்ணி. ஏன்னா நம்ம இன்னும் முட்டை வேறு பொத்து ஊற்ற போகிறோம், அதனால் இன்னும் கொஞ்சம் கெட்டி கிடைக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்துச்சு, கிண்டி பார்த்துட்டு இருந்தேன். அடுத்ததாக 3 முட்டை உடச்சி ஊற்றுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். 3 முட்டை போதுன்ட்டு அது அடுத்ததாக குழம்பு இந்த பக்கம் கொதித்து முடிச்சிருச்சு. முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அது முட்டை உடச்சி ஊற்றினோம்னா சரியாக போயிடும். மூணு முட்டையும் உடச்சி ஊற்றி வச்சுங்க. முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் கிண்டக்கூடாது, சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறணும். அப்போ தான் அது உடஞ்சிடாது, உடையாமல் அழகாக இருக்கும். முட்டை உடச்சி ஊற்றி கொஞ்சம் நேரம் கழிச்சு கிண்டி விட்டு, அதுக்கப்புறம் வேக வச்சிருந்த முட்டையெல்லாம் குழம்புல சேர்த்துக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பில்